செம்மொழி நிம்பு டிவியின் அருமை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை மிகுந்த நேயர்களே, இன்றைக்கு பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறார். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறார்? அவர் திமுகவிலிருந்து விலகப் போகிறார், வேறு கூட்டணி அமைக்கப் போகிறார், எடப்பாடியுடன் அமைக்கப் போகிறார், அதற்கு மேலும் ஒரு நடிகர் கூட இவர் அமைக்கப் போகிறார் என்றெல்லாம் ஒரு விஷ வித்துக்கள் ஒரு செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். அருமைக்குரிய நேயர்களே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்யான ஒரு வதந்தியான செய்தி என்று இன்றைக்கு தவிடுபொடி ஆகிவிட்டது. நம்முடைய தலைவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்ற பொழுது இங்கே அதன் வதந்திகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். திருமாவளவன் எதுவும் சொல்லவில்லை. அவர் பொதுவாக சொன்னார், மதுவிலக்கு மாநாட்டிற்கு வருபவர்கள் அனைவரையும் நான் வரவேற்பேன் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு நிருபர் கேட்கிறார், அதிமுக பழனிசாமி வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று. அப்போது யார் வேண்டுமென்றாலும் வரலாம், அந்த கொள்கையிலே உடன்பாடு இருப்பவர்கள் வந்து கலந்து கொள்வதை நான் வரவேற்கிறேன் என்று பொதுவாக சொல்லுகிறார். உடனே அதற்கு ஒரு பெரிய ஒரு புள்ளியை வைத்து ஒரு கோடு போட்டு ஒரு கோலம் போட்டு அதில் ரோடை போட்டு அதில் பெரிய டாட்டா பென்ஸையே விட்டுட்டாங்க. அவ்வளவு பெரிய வதந்தியை பரப்பி ஏதோ திருமாவளவன் மாறுறாரு, அதிமுக கூட்டணிக்கு போறாருன்னு ஒரு பெரிய ஒரு பொய் செய்தியை கட்டி விட்டுட்டாங்க. அது மட்டும் பண்ணல, அது கூட புதுசா ஒரு நடிகர் இப்பொழுது கட்சி ஆரம்பிக்க போறாருல, அவரு கூட இவங்கெல்லாம் சேர்ந்து அவரெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக போறாருன்னு சும்மா இருந்தவரை தூண்டி விட்டு பார்க்கறதுக்கு முயற்சிகள் செய்தாங்க. ஆனால் அதெல்லாம் திருமாவளவன் தவிடுபொடியாக நொறுக்கி விட்டார் என்பதுதான் உண்மையான செய்தி. அவர் சுத்தமாக சொல்லுகிறார், நான் ஒரு முறை மூப்பனார் ஜி.கே. மூப்பனாருடன் இருக்கின்ற பொழுது, நாங்கள் தனியாக ஆட்சி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கும் அதிலே பங்கு தர வேண்டும், ஆட்சியிலே பங்கு தர வேண்டும், மந்திரி தர வேண்டும், அதிலே எங்களுக்கு பங்கு தருவர்களுடன் தான் நாங்கள் இருப்போம் என்று அவர் என்றோ மூப்பனார் அவர்கள் இறந்து விட்டார். மூப்பனார் அவர்கள் மறைந்து ஏறத்தாழ நண்பர்களே 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். ஆனால் பாவம் மறைந்து விட்ட அந்த தலைவரை இன்றைக்கு அவர் பேசியதை சொல்லி அவர் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இறந்து ஒரு காலத்திலே நான் தனி மந்திரி ஆக வேண்டும், மந்திரி சபையிலே எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் மூப்பனாரை வைத்துக் கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் என்னை பாராட்டி பேசினார் என்று திருமாவளவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லிவிட்டார். உடனே திருமாவளவன் ஆட்சியிலே பங்கு கேட்கிறார், மந்திரியிலே பங்கு கேட்கிறார், நிர்வாகத்திலே பங்கு கேட்கிறார் என்றெல்லாம் ஒரு பொருளாவை கட்டி விட்டார்கள். ஏதோ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே இறந்து போன நம்முடைய மூப்பனார் அவர்களுக்கு அப்பொழுது அவர் இறந்தே எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது என்றால் அவர் பேசியது எப்போதாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன, ஏன் இப்படி பண்றான் நீங்க புரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆதிக்க சக்தி என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான ஒரு சக்தி. அது மட்டும் இல்லை, நம்முடைய பங்காளி கட்சி இருக்கின்றதே அதிமுக, அவன் எப்பொழுது ஆட்சிக்கு வரலாம் என்று இழவு காத்த கிளியாக, வாய் பிளந்து நிற்கின்ற முதலையாக, நம்ம கொத்திவிட்டு மரமேற்கு பார்க்கும் கொம்பேறி மூக்கனாக இன்றைக்கு அவர்கள் திமுக எப்போது கீழே விழும் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண இயக்கம் கிடையாது. அது தட்டினால் தங்கம், பகைவர் நம்மை வெட்டினால் வெள்ளி, திட்டினால் சிங்கம் என்று சீரிப்பாய்கின்ற கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டம் என்று பெரிய அண்ணா சொன்னார், தலைவர் கலைஞர் சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற அருமைக்குரிய கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த கட்சியை நீங்கள் இறக்கி பார்த்து நீங்கள் கும்மாளம் அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். கடந்த காலத்திலே பார்த்தார்கள் மக்கள். நான் சொல்கிறேன், இதே திருமாவளவன்
அதிமுகவுடன் கூட்டணி போட்டாரே ஜெயலலிதா இருந்த பொழுதே அவருக்கு என்ன அங்க மரியாதை கிடைத்தது? அவரை உட்கார கூட சொல்லவில்லை, அவரை நிற்க வைத்து பேசினார்கள், வீட்டிற்குள்ள கூட விடவில்லை, பலமுறை திருப்பி திருப்பி அனுப்பினார்கள். இந்த அவமானத்தை எல்லாம் தாங்க முடியாமல் தான் திருமாவளவன் மீண்டும் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறார். அவர் மறுபடியும் அந்த நாரக வாழ்க்கைக்கு, நாராட்ச வாழ்க்கைக்கு அவர் செல்ல விரும்ப மாட்டார் என்று நான் கருதுகிறேன். என்றைக்கும் திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மரியாதை கொடுக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த இயக்கம் பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்டது, பெரியார் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டது, தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கழகம் என்றைக்கும் யாராலும் அழிக்க முடியாது. கொள்கையிலே இது தங்கம், கொள்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தங்கம். இதை இன்றைக்கு அகில இந்தியாவே புரிந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட, நண்பர்களே, நாங்கள் இது என் ஆட்சி என்று அவர் ஒருபோதும் சொல்லியதில்லை. ஜெயலலிதா அப்படியா? நான் கேட்கிறேன், பழைய நினைவுகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமை நண்பர்களே, சிலருக்கு நினைவு இருக்காது, மூளை துருபிடித்து போய்விட்டு இருக்கும். அந்த துருபிடித்த மூளையிலே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் பாருங்கள், ஜெயலலிதா அவர்கள் எப்படியெல்லாம் பழி வாங்கினார், எப்படியெல்லாம் இருந்தார் என்பது உங்களுக்கு புரியும். ஆனால் அதிமுக காரர்களுக்கு புரியாது. காரணம், அவர் வண்டியில் தான் இவர்கள் ஓட்டம் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் வண்டியிலே தான் இவர்கள் ஓசி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். யாருக்கும் இப்ப இருக்கின்ற தலைவர்களுக்கு செல்வாக்கு கிடையாது. இரட்டை இலைக்கு இருக்கின்ற செல்வாக்கை வைத்துக் கொண்டு அவர்கள் ஓட்டலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ன சொல்லுகிறார்? இது திமுக ஆட்சி என்று சொல்லுகிறாரா அல்லது எனது ஆட்சி என்று சொல்லுகிறாரா? இல்லையே, இது திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்ல. திராவிடம் என்றால் அதுல நீங்களும் தாண்டா இருக்கிறீங்க. அதே நேரத்தில் திமுகவும் இருக்கு. தந்தை பெரியார் வழியில் வந்தவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது, நீங்களும் தான். எதிரி நம்மை பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறான்? இந்த திராவிட இயக்க ஆட்சி எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த நாட்டை கெடுத்து விட்டது, அவர்கள் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியினர் தான் தமிழகம் உயர்ந்தது, தமிழகம் தரணி எங்கும் போற்றப்பட்டது. இன்றைக்கு அமெரிக்காவிலே இருக்கின்ற தமிழர்கள் பெருமைப்படுகிறார்கள், இன்றைக்கு உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படுகிறார்கள் சொன்னால் அதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம். இந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களால் தான் இன்றைக்கு இரட்டை மொழி கொள்கையை எடுத்துக்கொண்டு வந்த பிறகு ஆங்கிலத்திலே புலமை பெற்ற காரணத்தினால் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய தமிழர்கள் கோலேற்றி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தைச் சேர்ந்த தமிழச்சி கமலா ஹாரிஸ் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தலைவராக, அமெரிக்காவின் ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற அளவுக்கு உச்சத்திற்கு சென்றிருக்கிறார்கள் சொன்னால் அது தமிழுக்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை, இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமை என்று கூறி, அருமைக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திரண்டு அவர்கள் முகத்திலே கரியை பூச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாமல் நமது செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்கள் பேராதரவை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.